மதுரை ஹைகோர்ட் இன்னைக்கு நம்ம பொட்டு மாமா அரசாங்கத்தை பார்த்து, பர்டிகுலரா பொட்டு மாமாவையே பார்த்து தலையில நங்கு 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 நங்குன்னு குட்டிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? விஜய் அவர்களை பார்க்க வந்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசாங்க வேலை ஆணை ரத்து பண்ணி உத்தரவிட்டிருக்கு மதுரை ஹைகோர்ட். சரிங்களா? அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? சாலை விபத்துல இறந்து போனாங்களே, அவங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? அதெல்லாம் உயிர்கள் இல்லையா? அந்த உயிர்களை சேர்ந்த குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படலையா? அங்கெல்லாம் குழந்தை குட்டி குடும்பம் எதுவுமே இல்லையா? அதே மாதிரி வேலை நேரத்துல அரசாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அரசாங்கம் வந்து வேலை கொடுத்திருக்கு? எவ்வளவு பேர் காத்திருப்பு பட்டியல்ல இருக்காங்க? எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் எத்தனை வருடங்களாக எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு தகுதியோட அரசாங்க வேலைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இப்படி வந்து உங்களை பார்க்க வந்து கூட்ட நெரிசல்ல இறந்து போன இவங்களுக்கு நீங்க வேலை கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஓங்கி குட்டு வச்சு அந்த அரசாணையை ரத்து பண்ணிருக்காங்க. இவங்க மற்ற தீர்ப்புகளை எல்லாம் சுட்டி காட்டி மேற்கோள் காட்டி வாதாடுறாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்துல 13 பேரை அரசாங்கம் சுட்டு கொன்னுச்சுல்ல, அதிமுக அரசாங்கம் சிட்டுக்குருவிய சுட்டு கொள்ற மாதிரி சுட்டு கொண்டாங்க இல்லையா? அதெல்லாம் உதாரணமா காட்டி மேற்கோள் காட்டி வாதாடுறாங்களாம். ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து சாமானிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்கள உயிரை காப்பாத்திக்கணும்னு, எங்களுக்கு சுத்தமான காத்து வேணும்னு, தண்ணி வேணும்னு கேட்டு வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்கும் போது, அகிம்சை முறையில போராடிட்டு இருக்கும் போது, அந்த அரசாங்கமே அவங்கள சுட்டு கொல்லும் போது அது எவ்வளவு பெரிய இழப்பு, அது எவ்வளவு பெரிய மகா பாவச் செயல் அரசாங்கம் செய்தது. அந்த அதிமுக அரசாங்கத்துல நடந்த அந்த கொடுமைகளுக்கு, அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு திமுக அரசாங்கம் வந்த பிறகு அந்த 13 பேரும் சேர்ந்த குடும்பத்தினருக்கு இவங்க வேலை கொடுத்தாங்க. அதையும் ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்து போன இந்த குடும்பத்தினருக்கு இவர் கொடுத்த வேலையையும் கம்பேர் பண்ணி வாதிடுறாங்களாம் ஹைகோர்ட்ல இந்த தாவேகா அரசாங்க அரசு தரப்பு வக்கீல்கள், வழக்கறிஞர்கள். சரியா? அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நங்கு நங்குன்னு குட்டி ரத்து பண்ணிருக்காங்க. இவங்க மேல்முறையீடு செஞ்சு போறாங்களாம் உயர்நீதிமன்றத்துல.